வணக்க மக்களே, தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் முக்கிய பரபரப்பு செய்தி. தமிழக அரசின் அரசாணை தவறான முன்னுதாரணம். நேற்று அண்ணாமலை இன்று எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வந்த ஹாசன் முகமது ஜின்னா தமிழ்நாடு அரசின் குற்றவியல் துறை இயக்குநராக சில நாட்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்டு உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராரு. நடைமுறை சட்டங்களின்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஎஸ்டி போஸ்டர் ஆக பணி நியமனம் பார்த்திங்கன்னா செய்யப்பட்டவர்கள் பதவி உயர்வினை மூலம் டைரக்டர் ஆபரேஷன்ஸ் ஆக நியமிக்கப்படும் மரபு மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை கடுமையாக எதிர்பார்ப்பதாக ஒருபுறம் கூறிவிட்டு மத்திய அரசு கொண்டு வந்த புதிய குற்றவியல் சட்டப்பிரிவு அதாவது 2023 படி 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிகள் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட வழக்கறிஞர் ஹாசன் முகமது ஜின்னாவை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக பொறுப்பு ஆக டைரக்டர் ஆபரேஷன் இன்டெலிஜென்ஸ் நியமிப்பது விந்தையானது. அரசு துறை தலைவராக அரசின் சார்புள்ள ஒருவரை இந்த வீடியோ திமுக அரசை நியமித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தவறான முன்னுதாரணம் என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்காங்க. மேலும் ஒருபுறம் மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்ப்பதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் உண்ணாவிரதம் இருப்பதும் மறுபுறம் தனக்கு சாதகமாக அதாவது சாதாரணமாக உட்பிரிவை பயன்படுத்தி கொள்வதும் திமுக தனது இரட்டை வேடத்தை அரங்கேற்பது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த இயக்குநரகத்தின் பணிபுரியும் மூத்த அலுவலர்களுடைய நியமனம் பணி உயர்வு இதனால் பாதிப்படைந்துள்ளது. எனவே அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர்கள் ஒருவரை குற்ற வழக்கு தொடர்பு துறை இயக்குனர் பதவி நியமிக்கக்கூடாது என்று வழக்கறிஞர் திரு ஹாசன் முகமது ஜின்னா அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று வீடியோ திமுக அரசு வலியுறுத்துகிறோம் என அதாவது இது விடியா திமுக அரசு அப்படின்றது பார்த்திங்கன்னா திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்காங்க. அதில் மாநிலத்தில் ஒட்டுமொத்த குற்ற வழக்குகளை கையாளும் முக்கிய பொறுப்பில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திமுக இளைஞரின் துணை செயலராக இருந்த ஒருவரை நியமிப்பது திமுக நோக்கம் குறித்து கேள்விகளை பார்த்திங்கன்னா எழுப்பியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இந்த குற்றவியல் நடக்குது அப்படின்னு. மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி, வணக்கம்.